ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களின் உண்மை தன்மையை கண்டறிய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இணைக்கும் பணி தொடர்வதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர் பெரிய கருப்பன் பேசியிருக்கிறார். நிச்சயமாக கூட்டுறவு சங்க தேர்தல் முறையாக நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பட்ஜெட் கூட்டத்தொடர், தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூடி வரக்கூடிய சூழலில் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சட்டப்பேரவையில் பதிவு செய்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர் பேசியது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையானது காலை தினம் 9 மணி அளவில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கூட்டுறவு துறையில் இன்று மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமானது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக எதிர்கட்சிகள் தங்களது கருத்துக்களை பதிவிட்டிருந்த நிலையில் தற்போது அவை உள்ளாகவே, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமுடன் அதிமுக மூத்த எம்எல்ஏ சதீஷ் பேசியது தற்போது பேசும் பொருளாக இருக்கிறது. அதாவது அவை வளாகத்திற்குள், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் அதிமுக மூத்த எம்எல்ஏ சந்தித்திருக்கக்கூடிய நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள் தற்போது அவை உள்ளாக இருக்கக்கூடிய, அதாவது இடத்தில் பேரவை நடவடிக்கை இடையே அவையின் வெளியே ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து சுமார் 10 நிமிடத்துக்கு மேலாக அவரிடம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.